அவர் இல்லை சார். சார் முதல்ல ஒரு பொம்பளை கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க சார். ம் ஓகே. கடங்காரெல்லாம் வேக்கப் கால் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு காலங்காத்தால. மீரா ஃபாஸ்டா ரெடி ஆகுப்பா. இந்த ஃபோனை எங்கே வச்சு தொலைச்சணும்? ஹலோ ஹலோ, ஓடிஐ பேங்க்ல இருந்து பேசுறோம். முகுந்த் இருக்காரா? அவர் இல்லை சார். என்ன மேடம் நினைச்சிட்டு இருக்காரு அவரு? எந்த காலுக்கும் ரிப்ளை பண்றது இல்ல. நீங்க போன் அடிச்சா உங்களுக்கு அடிச்சா இல்ல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு அவரு? டியூ கட்டணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது உங்களுக்கு. லீகல் நோட்டீஸும் அனுப்பியாச்சு, அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போலீஸோட வந்தாதான் பதில் சொல்வீங்களா? வந்தா ரொம்ப வேற மாதிரி ஆயிடும் மேடம். மீரா ரெடி ஆனியா இல்லையா? இப்போ ஏன் வேண்டா? ஹலோ மேடம், பேசிட்டு இருக்கும்போதே கட் பண்றீங்க. கடன் நீங்க வாங்குனீங்களா நாங்க? 2 நாளா ஊர்ல இல்ல சார். எப்ப அடிச்சாலும் இதே தானே மேடம் சொல்றீங்க. அவர் போனாவது எடுக்க சொல்லுங்க, அதையும் எடுக்கிறது கிடையாது. இப்ப கால் பண்ணாலும் இங்க இருக்காரு அங்க இருக்காரு இல்ல இல்லன்னு. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு ஆள் வர அளவுக்கு விட்டுறாதீங்க மேடம், வேற மாதிரி ஆயிடும் பாத்துக்கோங்க. சீக்கிரம் பணத்தை கட்ட சொல்லுங்க. முகுந்த், ஏய் முகுந்த், டேய் உன்னால எப்படி இப்படிலாம் தூங்க முடியுது? கடங்காரன் காலையிலேயே எனக்கு கழுவி ஊத்துறான். ஏய் முகுந்த் எழுந்துரு. அப்பா போன்ல குடும்பம் நடத்தலாமான்னு கேக்குறான், நீ என்னடா கூலா தூங்கிட்டு இருக்க? போ 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 முகுந்த், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த சாயங்காலம் வரும்போது பிரச்சனைக்கு ஒரு முடிவோட வரணும், இல்ல மொத்தமா குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்கலாம். எங்க போ சொல்ற? எங்க போய் யார கேட்க சொல்ற? யாரும் கொடுக்கறதுக்கு இல்ல. சோ அதுக்கு என்ன வழி? சி முகுந்த், தெரியலடி. காலம் காத்தால தெரியலையா? தெரியல. குட். தெரியல 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 தெரியல. நானும் சொல்லட்டுமா? என்ன சொல்ல போற? சென்னைக்கு போலாம் தானே? முடியாது ஜெனி. என் பொண்டாட்டி புள்ளைய வச்சு காப்பாற்ற முடியல, அவங்க கிட்ட போய் நிக்க சொல்றியா? உன்னை விட்டுட்டு வா, என் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணு சொல்லுவாங்க. ஏன்னா பொய்யான ஸ்டேட்டஸும் போலி கௌரவத்துல வாழறவங்க அவங்க கிட்ட எல்லாம் நிக்க முடியாது ஜெனி. முட்டாள் 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 மாதிரி பேசாத. நீ பண்ற முட்டாள்தனத்துக்கு உனக்கு பிடிவாத வேற. இதுல நீ சொல்ற உங்க அப்பா அம்மாவுக்கு போலி கௌரவம்னு. நீயே உன் போலி கௌரவத்தினால தானே ஊரை சுத்தி கடன் வாங்கின. இன்னைக்கு ஊரூரா ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கும். பெங்களூர், சித்திரதுர்கா, சிக்மங்களூர்னு. முகுந்த், இதனால மீராவோட படிப்பு கெட்டு போறது கொஞ்சமாவது தெரியுதா உனக்கு? நான் பண்ண புண்ணியம் நினைச்சேன், நீ இப்பதானே தெரியுது நான் பண்ண பாவம் நீனு. ஜெனி பேசாத முகுந்த், பேசாத. எனக்கு ஏற்பட்ட அவமானம், வேதனை இதெல்லாம் என் பொண்ணு படக்கூடாது. இதுக்கெல்லாம் நானே ஒரு முடிவெடுத்ததா சரி வரும். என்ன முடிவு? என்னவோனா என்னவோ இது வரைக்கும் உனக்காக வாழ்ந்தா இனிமே என் பொண்ணுக்காக வாழ போறேன். அதுக்கு போன்ல பேசலாம் கூட எல்லாம் போய் குடும்பம் நடத்தி கடன் அடைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். குழந்தை முன்னாடி என்னடி பேசுற? வாழ்க்கையில செட்டில் ஆகாம கல்யாணம் பண்ணல, எனக்கு இதெல்லாம் தேவைதாண்டி. முடிவு எடுக்கலாம் முடிவு. நீ என்னடி முடிவு எடுக்கிறது? நான் எடுக்கிற முடிவு. இப்ப 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 எடுக்கிற நீ முடிவு. நான் அடி கேட்டேன், பேங்க்லோட கிரெடிட் கார்டு நானா கேட்டேன். அவங்க தான் கொடுத்தாங்க. இப்ப டார்ச்சர் பண்றாங்க. பாக்குறேன் இனிமே யாருக்கு போய் கேட்கலான்னு பாக்குறேன். நான் யாருமே காட்டுறேன். இதோ இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் எரிஞ்சு சிரிக்கலாம் போற பாரு. No daddy, please daddy, I love you daddy, please daddy, I love you daddy. Daddy, please daddy, please daddy, I love you daddy, please daddy. வாங்க daddy, நம்ம அம்மா எழுப்பலாம் daddy, please daddy.
daddy, no, daddy, no, daddy. I love you, daddy. ஜெனி மம்மி எழுந்துரும் மம்மி மம்மி எழுந்துரும் மம்மி மம்மி என்ன பாருங்க மம்மி டாடி மம்மி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க டாடி பாருங்க மம்மி உட்காரையா. தேங்க்யூ சார். உதா இங்க வா. சார் வந்தாலும் ஒரு கலக்கல இல்ல. சாப்பிடு அவன் பார்த்து. சிம்ரன். சார் உட்காரு சார். நான் பாத்து. இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார். உட்காரு. சார் நான் உட்கார. என்னடா உள்நாட்டிய பறிகொடுத்த மாதிரி இருக்கு. சொந்த ஊர் கர்நாடகாவா? சென்னை தான் சார். சித்ரதுர்கான்னு சொன்ன? அங்கே போய் செட்டில் ஆகி 2 வருஷம் ஆகுது. அப்பா அம்மாலாம் இருக்காங்கல்ல? இருக்காங்க. எங்க? சென்னையில். பார்த்தா பெரிய இடத்து போய் மாதிரி இருக்க. தாபாவில் வேலை செய்கிற? வேற ஏதாவது நல்ல வேலை பார்க்கலாம்ல? உன்னதான். என்ன சிம்ரன் ரொம்ப டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான். உடம்பு சரியில்லை? அதை விடுங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. வேற ஏதோ பிரச்சனையா? பிரச்சனைனா உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். எல்லாம் சரியா தானே போகுது? குழப்பம் ஒன்றும் இல்லையே? சிம்ரன் எவனை பார்த்தா பாவமாக இருக்கு. இவன் கண்ணை பார்த்தா ஏதோ பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு. இதைத்தான் நானும் வந்ததுலேருந்தே கேட்டுட்ருக்கேன். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். நீங்கள் கேட்டால் மட்டும் சொல்லிடவா போகிறான்? அப்படியா? சொல்லு முகம், ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இந்த பாரு, உன்னை பார்த்த அன்னைக்கு எனக்கு பிடிச்சி போச்சு. எனக்கு நீ வேற சிம்ரன் வேற இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன உதவி வேணாலும் சரி, எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன். ஓகே? ஒரு வேலை பண்ணு, சாயங்காலம் வீட்டுக்கு வா, ஃப்ரீயாக பேசலாம். இல்லை சார், வேலை இருக்கு. அப்படியா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். சொல்லிட்டா, வீட்டுக்கு வா. யோ, என்கிட்ட தான் ஒன்றும் சொல்லலை. போய் பாண்டி சார் கிட்டையாவது மனசு விட்டு பேசு. போயா? சரி போ. சரிங்க சார், வரேன் சார். என்ன பிரச்சனை தெரியலையே, ஒரு மார்க்கமா இருக்கா? அதான் எனக்கும் புரியல. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நான் பேசுறேன். சாயங்காலம் அவன் வீட்டுக்கு வரேன். யோ வாங்கயா. கோவிந்தா சார். டேய் தம்பி வரேன். சார் உங்கள்கிட்ட பேசணும். என்னடா, என்ன விஷயம்? சாயந்தரம் ஃப்ரீயாக இருப்பீங்களா சார்? சார் நான் வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். வா வா. சரி. வரலை 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 man lies about a dream. ஹை என்ன பாப்பா எப்படி இருக்கிற? உங்க அப்பா இருக்கிறாரா? உள்ள இருக்காரு. டாடி சார் சார் டாடி என்ன சார் இந்த மாட்ட ஆடி அஸ்னி வர ஓடி வாங்க சார். வாங்க பாஸ். வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓட்டி பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க சாவி. சரி. என்ன சார் ஊடெல்லாம் பிடிச்சிக்குதா? பிடிச்சிருக்கு. காசு? அதெல்லாம் அக்கா குத்துச்சு. சரிங்க.
வட்டா பாப்பா. இதுக்கு மேலேயே நம்ம இங்கே இருந்தோன்னா தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். உடனே மீராவை கூட்டிட்டு கிளம்பணும். அப்புறம் இதான் என் அரண்மனை. இங்க ஒரு ராணி இருந்தா, அட்டகாசமான ஒரு இளவரசன் இருந்தா. ஆனா இப்போ இல்ல. போலீஸ் வேலை என்ன சும்மாவா? முகுந்தா, நான் காலையில காக்கி சட்டை போட்டேனா கழட்டுற வரைக்கும் மனுஷனே கிடையாது. ஆனா அவன் அது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். கரெக்ட் தானே? சாயங்கால சினிமா, பீச்சு, பூன்னு எனக்கு தெரியாது. I'm not an ordinary guy. I love my profession. Yes. என் பையனுக்கு 4 வயசு. Finally divorce. The great divorce. மனசாட்சியே இல்லாம விட்டுட்டு போயிட்டா. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். அவனுக்கு 19 வயசு. கண்ணில் கூட காட்டல. எஸ், இன்ன வரைக்கும் எதுக்குமே யாருக்குமே துரோகம் பண்றது கிடையாது. பொண்டாட்டியா போலீஸ் வேலைன்னு பார்த்தா போலீஸ் வேலை தான் எனக்கு முக்கியமா தோணுச்சு. போட்டு கொடுத்துட்டேன். யாருக்காவது ஒருத்தருக்கு துரோகம் பண்ணித்தான் ஆகணும். வேற வழி. மனுஷன் தானே. சார் பார்த்து. இரியா, நான் போதெல்லாம் கிடையாது. இரியா, இந்த பாரு, சிம்ரன் நல்ல பொண்ணைய. இந்த உலகத்துல பொண்டாட்டி, வெப்பாட்டி, காதலி, அதை தவிர வேற எந்த மேலான உறவு இருந்தாலும் தாய், என் தங்க, என் மக, எப்படி அவளும் வச்சுக்கலாம். அதான் சிம்ரன் நல்ல பொண்ண. அவ சந்தோஷமா இருக்கணும். அதான் நான் ஆசைப்படுறேன். அவ சந்தோஷம் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்ன ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ முகத்துல சிரிப்ப பார்த்து, அதுக்கு காரணம் நீ. சார் என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். நம்பிக்கை பாண்டிடா, கணேஷ் பாத்துக்கிறேன். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. நீ சாப்பிட்டியா? நான் தேவையில்லாம இங்க வந்து உன்னை குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சிம்ரன், என்ன மன்னிச்சிரு. உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குன்னு உனக்கு தெரியாது. நீயும் நிறைய முறை என்னை பற்றி கேட்டிருக்க. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லை சிம்ரன். சொன்னா புரியல. வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு உன் மூலமா, பாண்டி மூலமா பல உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டேன். பட் டூ லேட். பல விதமான கனவுகளோட ஆரம்பிச்ச என் வாழ்க்கை இப்ப எல்லாமே சூன்யமா போச்சு. பாண்டி கூப்பிட்டாரே, நீ போனியா? உன்னை பத்தி ஏதாச்சும் கேட்டாரா? அவருக்கு அமைஞ்ச வாழ்க்கை, வலி, வேதனை எல்லாத்தையும் சொன்னார். அவரை விட்டுட்டு போன பொண்டாட்டி, அவரை பார்க்கணும்னு துடிக்கிற பையன், கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான். ஆனா அவர் மட்டும் சந்தோஷமா இருக்காரு.
என்னால முடியல. பிரச்சனை யாருக்கு தான் இல்ல, அதுக்காக அதையே யோசிச்சுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? முதல்ல பிரச்சனையை உள்ளேந்து யோசிக்கிறத விட அதை தள்ளி போய் நின்று பாரு. பிரச்சனையும் நம்மளை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். வேணா என்ன எடுத்துக்கோ, நீ என் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்தா இந்நேரத்துக்கு உயிரோட பார்த்துருக்க முடியாது. அதை தூக்கி தள்ளி வச்சு பார்த்ததுனால தான் இன்னைக்கு 10 பேர் என்னால சாப்பிட்றாங்க. நம்பி வந்த ஒன்னையும் இந்த குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன். இது கடைசி வரைக்கும் தொடரணும்னு ஒரு ஆசை தான் உன்கிட்ட. புரியுது சிம்ரன், உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அது நான் இல்ல, புரிஞ்சுக்கோ. சரி, அதை விடு. கடைசியா கேக்குறேன், உன் பொண்டாட்டி இல்ல இல்ல இல்லனா அவ உயிரோட இல்ல. உயிரோட இல்லையா? எப்படி? சிம்ரன், நான் ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். நாளைக்கோ நாளைக்கோ கிளம்பிடுவேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஒன்றும் இல்லையா, 3 நாளைக்கு ஒரு ஐகான் கார்டு அது யாருக்கு தெரியல. அது விஷயமா தான் வந்தேன். ப்ரமோஷன் வரணும். ஒரு நிமிஷம். ஏய், என்னடா சார்? என்னடா இந்த பக்கம் சிக்கன் சொல்லிட்டு வரலான்னு. ஆமா, என்னமோ பேசணும்னு சொன்னேன் சார். வீட்டுக்கு வந்து இங்கேயே சொல்றா, சாயந்தரம் டியூட்டி இருக்கு சார். முகுந்தனை பத்தி பேசலாம் சார். முகுந்தனா? ஆமா சார், தாபால வேலை செய்யறாங்க முகுந்தன். சரி சொல்லு சார். பர்சனலா பேசணும் சார். யோ, டியூட்டியை பாருங்கயா. சார் பாப்போம் சார். சிம்ரன் பிரச்சனை பண்றானா? வேற மேட்ரு சார். உன் இன்ஸ்பெக்டர் கணேச பாட்டிட்ட சொல்ல வேண்டியதானே? அவர் வேஸ்ட் சார். சிவாஜி பாட்டை பாடின்னு சிம்ரன் கூட சிரிச்சு நேர்பார் சார். நீங்க தான் கரெக்டான ஆளு சார். ப்ரமோஷனுக்கு வேலை வந்துருச்சு. கதவு உடைச்சிருக்காங்க. மீரா, 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 மீரா.